அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் மற்றும் நமது சேனல் நேயர்களுக்கும் ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங்கின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் பாருங்கள். ஜனநாயகன் படத்தின் மேல்முறையீட்டு வழக்கு விசாரிக்க விருப்பமில்லை என கூறிய உச்சநீதிமன்றம் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கூறி படத்தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்றத்தையே அணுகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கூறிய வழக்கை விசாரிக்க விருப்பமில்லை. ஜனநாயகன் படத்தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆசிரியர் தற்கொலை. 12,000 பகுதிநேர ஆசிரியர்களை காப்பாற்ற முதல்வருக்கு கோரிக்கை. முதல்வர் தந்த ஏமாற்றத்தால் பகுதிநேர ஆசிரியர் ஒருவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழந்த பகுதிநேர ஆசிரியரை நினைத்து பார்த்தாவது முதல்வர் ஸ்டாலின் பணி நிரந்தரம் வாக்குறுதியை நிறைவேற்றி 12,000 பேரை காப்பாற்ற வேண்டும் என தமிழ்நாடு பகுதிநேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ். செந்தில்குமார் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இன்று கைதான ஆசிரியருக்கு நெஞ்சுவலி. பொங்கலன்றும் கூட பகுதிநேர ஆசிரியர்களை துரத்தி கைது போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் சேரன் கைது செய்யப்பட்ட நிலையில் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதி. வைப் வித் எம்கேஎஸ் நிகழ்ச்சியின் 2வது எபிசோட் வெளியானது. இசை கலைஞர்களுடன் கலந்துரையாடி பாடல் பாடி அசத்தியுள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தின் பொங்கல் கிளிக்ஸ். பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பொங்கல் வாழ்த்து பெற்றார் எம்பி கனிமொழி. 23ஆம் தேதி சென்னை வரும் பிரதமர். சென்னையை அடுத்துள்ள மதுராந்தகத்தில் மாநாடு ஏற்பாடு தீவிரம். வருகின்ற 23/1/2026 வெள்ளிக்கிழமை அன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்திற்கு வருகை தந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்த பொதுக்கூட்டம் சிறப்புற நடைபெற கட்சியின் சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டில் மட்டும் இவ்வளவு கஞ்சா பறிமுதல் அதிர்ச்சியூட்டும் தகவல். கடந்த ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் ரயில்கள் மூலம் கடத்தப்பட்ட 2850 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே காவல்துறை அறிவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவிற்கு விஜயையும் கூப்பிட்டிருப்போம் என தமிழிசை சவுந்தரராஜன். டெல்லியில் நடந்த பொங்கல் விழாவில் பராசக்தி படக்குழுவும் பங்கேற்றது. விஜய் நடிகராக இருந்திருந்தால் அவரையும் கூப்பிட்டிருப்போம். ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் கூறிவிட்டார்கள், ஜனநாயகன் வந்தால்தான் எங்களுக்கு பொங்கல் என்று. அப்போது அவர்களுடன் சேர்ந்து நாமும் பொங்கலை கொண்டாடுவோம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. இதுவரை 48 பேர் காயம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டின் 7வது சுற்று முடிவில் மாடுபிடி வீரர்கள் 24 பேர், காளைகளின் உரிமையாளர்கள் 17 பேர், பார்வையாளர்கள் 7 பேர் என மொத்தம் 48 பேர் காயம். அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மேல் சிகிச்சைக்காக 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. டிட்வா புயல் பாதிப்பு. விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை மற்றும் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ரூ.111.96 கோடி நிவாரணம் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.